மிதுன ராசி நேயர்கள், மிதுனம் என்றால் 3ஆம் இடம். கண்டிப்பாக இந்த மிதுன ராசி நேயர்களுக்குள்ள நிறையா பேத்துக்கு திருமணம் லேட்டாக இருக்கும். போன வருஷத்துலேருந்து எனக்கு திருமணம் லேட்டாக இருக்குது, தொழில் நல்லா இல்லை, எல்லாத்துலேயும் 2 தடவை நான் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய கஷ்டத்துலேருந்து சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு அவருடைய 4ஆம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கார். அப்போ கன்னியில் கேது பகவான் 4ஆம் இடம் அப்படிங்கிறது அவங்களுடைய அம்மா, அக்கா, தங்கை இவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் உடல் நலம் கெடும். எப்படின்னா கைகால் வலிக்குது, அடிக்கடி எனக்கு காய்ச்சல் ஆகுது, இந்த மாதிரி சில மருத்துவ செலவு உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்திருக்கும். அப்போ கேது பகவான் இன்னும் கன்னியில் தான் இருக்கார். ஆனால் என்ன அப்படின்னா சூரியனும் புதனும் சனி பகவானும் சேர்க்கை உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அப்போ அந்த பலனாக என்ன ஆகும் அப்படின்னா இவ்வளோ நாள் இருந்தக்கூடிய டென்ஷன் உங்களுக்கு தீந்துடும். அப்பா எனக்கு இதுலேருந்து நான் விடுபட்டுட்டேன், எனக்கு இது நல்ல ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு. நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் ஒரு விஷயத்தை பேசுகிறீங்க, ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வேலைக்கு போகிறதா இருந்தாலும் அது இந்த மாதத்தில் 10ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு ஷோல்டர் பெயின் ஒரு பாகம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஒரு பாகம் அடிக்கடி வலிகளை கொடுக்கும், முதுகு தண்டுவடம் வலிகளை கொடுக்கும். அப்போ இந்த வலிகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இழுப்பெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த 3 எண்ணெய்களையும் துளசி, கற்பூரவள்ளி, செம்பருத்தி இது 3ஐயும் இதில் போட்டு கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை நீங்கள் தேய்ச்சிட்டு வரும்போது வசிய எண்ணெயாகவும் மாறிடும், உங்களுக்கு வலிகளையும் போக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நீங்கள் தும்பை செடி இருக்கு இல்லைங்களா, தும்பை செடியை கொஞ்சம் வேரோட பிடுங்கி உங்களுடைய தலைக்கு அடியில் ஒரு வெள்ளை துணியில் வச்சு சுற்றி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டமும் போயிடும், துன்பங்களும் போயிடும். இப்போ வெளிநாட்டுக்காகவும் படிப்புக்காகவும் காத்துட்ருக்கிறவங்க 10ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு வரும். நீங்கள் படிப்புக்காகவும் ஒரு ரிசல்ட்டுக்காகவும் காத்துட்ருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் அற்புத ஒரு பலன் கொடுக்கும். அந்த பலன் எதெல்லாம் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிப்ரவரியில் வரக்கூடிய பௌர்ணமியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த பௌர்ணமிக்கு கண்டிப்பாக நீங்கள் யாருக்கு பண்ணணும் அப்படின்னா சித்தர் வழிபாடுன்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போங்க, சித்தரே கிடைக்கல அப்படின்னாலும் அங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு ஒரு 11 பேர்த்துக்கு அன்னதானம் போட்டுவாங்க. நீங்கள் சித்தருக்கு வழிமுறை செய்த பலன் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, இந்த மிதுன ராசிக்காரர்கள் வருடத்திற்கு ஒரு முறை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும். நான் சொன்ன இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு அற்புத பலனை கொடுக்கக்கூடியது. நீங்கள் புதன்கிழமை தோறும் பச்சை ட்ரெஸ்ஸு, ஒரு பச்சை கலந்த உங்களுக்கு துணியை நீங்கள் போட்டுக்கோங்க. அன்னைக்குன்னு யாருக்காவது பச்சை பயிறு இல்லை பச்சை சுண்டல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு ஒரு அன்னதானமாக கொடுத்துட்டு வாங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு விசேஷத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய பெண்கள், கன்னி பெண்கள் யாராவது இருந்தால் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம், விநாயகராக இருக்கலாம், இல்லை அம்மனாக இருக்கலாம், காவல் தெய்வத்துக்கு 11 நாட்கள் தண்ணி ஊற்றிட்டு வாங்க. இப்போ சொல்லுவாங்களா அந்த காலத்துல எல்லாம் நம்ம சிவபெருமானுக்கு மார்கழி மாதத்தில் தண்ணி ஊற்றுவாங்க, விநாயகருக்கு தண்ணி ஊற்றுவாங்க. ஆனால் நீங்கள் 11 நாள் மட்டும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு வாங்க. உங்கள் வீட்டில் பொன் பொருள் சேர்க்கை உண்டு பண்ணும், தடங்கல்கள் நிவர்த்தி பண்ணும். நான் சொல்லக்கூடிய வழிபாடு செஞ்சுட்டு வர்றது மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பு.